அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியின் மதிப்புக்குரிய அமீர் அவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். மக்காவில் மதீனாவுக்கு போன பிறகு மதீனால இறுதி கால பகுதியில ரசூலுல்லாஹ் மனிதர்களை தேடிக்கொண்டு போகல, மனிதர்கள் ரசூலுல்லாவை தேடிக்கொண்டு வந்தாங்க. அப்படி ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அப்படி வந்தவர்கள்ல ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய அறையிலிருந்து கூப்பிட்டார்கள். யா முஹம்மத், வெளியில வாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல அல்லாஹ் சொல்றான், அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அப்படி அழைத்தவர்கள் நீங்க வெளியில வரும் வரைக்கும் அவர்கள் பொறுமையாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். அகான கைரல் லஹும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அப்படி வந்து அழைத்தவர்கள் பெரிய ஒரு சிந்தனை பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். கோத்திரத்தை தலைவர் ஏற்றுக்கொண்டதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அவங்கள அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடியவன், அவர்களுக்கு கிருபை செய்யக்கூடியவன். சூரத்துல் ஹுஜராத் அதே சூராவுல 2வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நீங்க நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்துக்கு மேலால் உயர்த்தாதீர்கள் நல்லா சொல்றேன். அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அப்படி அந்த கோத்திரங்கள் வார நேரம் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு பனு தமீம் கோத்திரத்தை வரவேற்க போறது யார் என்ற ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு அவருடைய ஆலோசனை சொன்னார். பிறகு உமர் ரலியல்லாஹு அவருடைய கருத்தை சொன்னார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார், உமர் ரலியல்லாஹு பார்த்து, நீ என்னுடைய முரண்பற்ற ஒரே காரணத்துக்காகத்தான் மாற்று கருத்து சொல்றாய். 2 பேருக்கும் இடையில வாதம் அதிகரித்து 2 பேருடையும் சத்தம் கூடுது. பக்கத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்பதையும் அவங்க மறந்துட்டாங்க. பாலமு அன்னபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். அதே சூறால அல்லாஹ் சொல்றாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை, இந்த வசனத்தை முடிக்கிறான், அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். இப்படி நீங்க நடந்து கொண்டா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால உங்களோட சத்தங்களை உயர்த்தி பேசினா உங்களோட நற்செயல்கள் எல்லாம் அழிந்து போகும். அது எப்படி அழிந்தது என்றதை நீங்களே அறிந்து விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆரம்பத்துல வந்தாரே கோத்திரத்த தலைவர், அவர் கிங் என்று நினைப்போம். அவர் யா முஹம்மத் வெளியில வாங்கன்னு சொன்னாரு. அப்படி சொன்னவரை அல்லாஹ் சொன்னான், நான் அவரை மன்னிக்கிறேன். இந்த 2 பேரும் யாரு? ஃபுலானும் ஃபுலானுமா? அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க இதுக்கு பிறகு இப்படி சத்தமாக பேசினா அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் இதுக்கு முந்தி நீங்க செஞ்ச பணிகள் அவ்வளவு அழிந்து போகும். உங்களோட பார்வையில எது பாரதூரமான குற்றமா விளங்குது? அவர் வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து யா முஹம்மதே என்று கூப்பிட்டதா,
அல்ல ரசூல்லா பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிடுறாங்க. குர்ஆன்ல பார்க்கலும் அல்லாஹ் தாலா எல்லா நபிமார்களையும் பேர் சொல்லி அழைக்கிறான். யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னah, யா மூசா லா தஹஃப், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம், யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா, யா ஈசா. இப்படி எல்லா நபிமார்களும் அல்லாஹ் பேர் சொல்லி அழைக்கிறான். குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு வசனம் இருக்கா யா முஹம்மது என்று? அல்லாவே தன்னுடைய இறுதி தூதரை பேர் சொல்லி அழைக்கிறார். முஹம்மது என்ற சொல் குர்ஆன்ல 4 இடங்கள்ல வருது. இந்த 4 இடங்கள்லயும் அது ஒரு ஸ்டேட்மெண்டா தான் வந்தீங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு மா கான முஹம்மதன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வமா கான முஹம்மது இல்லா ரசூலு. அது ஸ்டேட்மெண்டா தான் வந்தீங்க. அல்லாவே அந்த தூதரை பேர் சொல்லி அழைக்கல, இவர் யா முஹம்மத் என்று கூப்பிட்டார். அப்ப அதுதான் பாரதூரமான குற்றம். அப்ப அவங்களெல்லாம் சொல்றேன், அவங்க புதிதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்கள நான் மன்னிக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் நீண்ட காலமாக கொள்கை தெளிவோடு இந்த பணிகள்ல ஈடுபட்டு வரக்கூடியவர்கள். இதுலேருந்து எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. என்ன தெரியுமா? நீண்ட காலமாக இந்த மார்க்கத்துக்காக உழைப்பவர்கள், தங்களுடைய சிந்தனையை சீர் செய்து கொண்டவர்கள், கொள்கையிலே தெளிவுள்ளவர்கள், அர்ப்பணங்கள் புரிந்து வருபவர்கள், இந்த பணியில ஒரு இடத்துல சறுக்கிற நேரம் இதுக்கு முந்தி செஞ்ச அத்தனை பணிகளும் அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தஃப்சீர்ல இந்த வசனத்துக்கு கீழ் அவர் சொல்றார், ஒரு தாபியன்கள்ல ஒரு இமாம் சொன்னதாக 2 மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் தங்களுடைய ஒரு சின்ன தவறின் காரணமாக அழிந்து போக பார்த்தார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான். சில டைமுக்கு நாங்க இந்த பணியில சின்னது என்று கருதுற விஷயங்கள் அல்லாஹ் தாலோட பார்வையில பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு சூரா அல்லாஹ் சொல்றான், வதஹ்ஸபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அதீம். நீங்க அதை லேசா நினைச்சீங்க, அல்லாஹ்விடத்திலேயோ அது மிகப்பெரிய பாவம். இன்னொரு சூரா அல்லாஹ் சொல்றான், கபுர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அது பெரிய குற்றம். அன்தகூலு மா லா தஃஅல். நான் ஷூராவில் இருக்கிறேன். நான் 8 மணிக்கு ஷூரா, 8:10க்கு வாரேன். எனக்கு அது ஒரு சுத்தமா விளங்கல. நான் ஒரு யூனிட்டுக்கு பொறுப்பாளர் ஆகிக்கிறேன். 2 வருஷம் முடியுது. அதுல என்ன நடந்த, அதுக்கு போட்ட பிளான் என்ன, அதோட நோக்கங்கள் என்ன, அதுக்கு நான் என்ன செஞ்சுக்கணும், அந்த யூனிட்ல உள்ளவருக்கு தெரியும். இங்க செயற்பாட்டு அறிக்கையை போட்டு பார்த்தது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லையா? இப்படி நாங்க இந்த பணியில சறுக்கிற எத்தனையோ இடங்கள் எங்களுக்கு சின்ன விஷயமாயிருக்கும். ஆனா அல்லாஹ் இடத்துல அது பெரிய விஷயம், அது பெரிய குற்றம் என்றதான் இந்த நிகழ்வும் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொல்லி, நாங்கள் இந்த பணியில எடுத்துக்கிற பொறுப்புகள், சுமந்திக்கிற பணிகள், இதுல நாங்க இன்னும் சீரியஸா இருப்போம் என்று கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே பொருத்தமான ஆற்றமான இந்த இடத்திலே சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்தினை அழகான மொழியை முன்வைத்ததற்காக நாங்கள் அவருக்காக மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா அவரது அறிவிலும் ஆரோக்கியத்திலும் பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்திக்கிறோம்.